எஸ்பெஷலி விக்னேஷ் புத்தரை வெளியவே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா இருந்தாங்க அதுல. ஏன் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் சைனமேன் வந்து குல்தீப்க்கு அப்புறம் மேபி குமார் கார்த்திகே டு சர்டன் டிகிரி, பட் விக்னேஷ் புத்தூர் வந்துட்டு அந்த அளவுக்கு அவன் ஒரு ஓவரால் சிஸ்டத்திலே வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சனால அவனை வந்து கூப்பிட்டு அகாடமிலே தே கீப் தீஸ் பிளேயர்ஸ் அரவுண்ட். அவங்க அப்புறம் வந்து தே கிவ் த எஸ்என்சி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் கொடுத்து தென் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு 70 to 72 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கூகுளி சூப்பரா போடுறான். செம்ம டிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் தே வில் ஒர்க் ஆன் இஸ் அவன் 3 மாசம் உட்கார வச்சு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கொடுத்து அந்த அகாடமில ஐபிஎல் வரதுக்கு முன்னாடி தேல் மேக் இஸ் ஷோல்டர் ப்ராட், அவனோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் குவிக்கரா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்களா, they will ask him to bowl again in terms of the netsல வந்து bowling போட ட்ரை பண்ணும்போது whether he improved. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டிப் இருக்கான்னு பாக்குறதுக்கு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி இந்த ப்ரீ சீசன் ப்ரீ கேம்ப் வந்து ரெடி ஆகுறதுக்காக பேட்டர்ஸ் வருவாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி அந்த பையனையோ இல்ல வந்து இப்ப சத்யநாராயண ராஜு இவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு 50 to 60% அந்த பொட்டன்ஷியலை வந்து அவனால கிராப் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப மேட்ச்ல விளையாண்டாதான் அவனோட உண்மையான பிரஷர் டெம்பரமெண்ட் தெரியும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஒய் பாட்டில் T20 கப்